அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை 21/10/2025. அமாவாசை திதி மாலை 5:55 வரை. அதன் பிறகு வளர்பிறை பிரதமை திதி. சித்திரை நட்சத்திரம் இரவு 10:59 வரை. அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம். சமநோக்கு நாள். சித்த யோகம் என்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: துலா லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், செவ்வாய். கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, கடகத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரனும் சுக்கிரனும். இன்றைய விசேஷம் சர்வ அமாவாசை விரதம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஸ்ரீ கேதார கௌரி நோன்பு விரதமும் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? மருந்துண்ண, மந்திரம் ஜபிக்க, கடன் பைசல் செய்ய, முன்னோர்களை வழிபட, நதிகளில் நீராட, தான தர்மம் செய்ய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, பணம் சம்பாதிப்பது வாழ்க்கையை அனுபவிக்க மட்டும்தான். ஆனால் குணம் சம்பாதிப்பதோ வாழ்க்கையை முழுமையாக வாழ்வதற்குத்தான். ஆமாங்க, அதனால தான் நல்ல மனதையும் நல்ல குணத்தையும் இறுதி வரை சம்பாதிப்போம். நீங்கள் அப்படி தாங்க. பணமே குறி அப்படின்லாம் நீங்கள் இருக்க மாட்டீங்க. பணத்தோடு நாம் குணத்தோடு இருக்கணும். வர்றவங்களுக்கு நாம் நல்லது செய்யணும். நம்மை நாடி வர்றவங்களையும் நம்ம வாழ வைக்கணுங்கிற நல்ல எண்ணங்களோடு வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. காரணம், உங்கள் ராசிநாதன் செவ்வாயோட நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் பேச்சில் ஒரு தெம்பு, ஒரு தைரியம் அதெல்லாமே வந்து சேருங்க. அதே மாதிரி சொன்ன சொல்ல இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றுவீங்க. சொந்த பந்தங்கள் மத்தியில் இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகம் ஆகுவாங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதிசாரத்தில் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டார். அதனால் பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டியது இருக்குதுங்க. அதே மாதிரி 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால சிலருக்கு திடீர்னு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. இன்றைக்கி எதிர்பாராத திடீர் லாபம் இருக்குது. இருந்தாலும் வாடிக்கையாளர்கள் நாம் திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த திருப்தியும் இன்றைக்கி உங்களுக்கு சேரும். வேலையாட்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் இன்றைக்கி இருக்கும். பார்த்து அனுசரித்து போகணுங்க. சில நேரங்களில் நாமே முதலாளி, நாமே தொழிலாளின்னு ஆக வேண்டியதாக இருக்குதே, நாமே எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதாக இருக்கேங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அமோகமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, கோபம் குறைகிறது, பொறுமை அதிகரிக்கின்றது, சிரிப்பு குறைகிறது, சிந்தனை அதிகரிக்கின்றது என்றால் நீ இறை சக்திக்குள் ஊடுருவ ஆரம்பித்து விட்டாய் என்ற அர்த்தம்.
ஆமாங்க. அதனால தாங்க பல நேரங்களில் நீங்கள் பொறுமையாக இருந்துருவீங்க. அதே மாதிரி சில நேரங்களில் சிந்தித்து கொண்டே இருப்பீங்க. அந்த சிந்தனை எதிர்காலத்தை பற்றியதாகவும் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இறைவனை பற்றிய ஆன்மீக சிந்தனையாகவும் இருக்கும். எங்கும் எப்பொழுதும் இடைவிடாமல் உழைத்து கொண்டே இறைவனுடைய திருப்பாத கமலங்களையும் சிந்தித்து கொண்டே செயல்படுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளை விட இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. எதிர்பார்த்ததெல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்கும். வரவேண்டிய தொகையும் இன்னைக்கு கைக்கு வரும். 6ஆம் இடத்துல சந்திரன் வந்து உட்கார்றார் இன்னைக்கு. அப்படி இருக்கிறதுனால மடமடன்னு முக்கிய வேலைகள் எல்லாமே முடியுங்க. தள்ளி போனதெல்லாமே இன்னைக்கு நல்ல விதத்தில் நடக்குங்க. அதே மாதிரி குடும்பத்திலையும் இன்றைக்கி சந்தோஷம் உண்டுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளை இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. குடும்பத்தினருடனும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. குரு பகவான் அதிசாரத்தில் 3ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால யாருக்காகவும் எதுக்காகவும் ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து போட்டு சிக்கிக்காதீங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கே அவர் அஷ்டமாதிபதி, லாபாதிபதி, 8க்குரியவர் தனக்கு 8ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால பணவரவு உண்டு. சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வேறு இடத்துல வேலை புதுசு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குது. வேலையாட்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து விலகுங்க. அதே நேரத்தில் உத்தியோகத்தில் இன்றைக்கி சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. அதிகாரிகள் உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கங்க. சுக்கிரன் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. அதே மாதிரி எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே சந்தோஷம் பெருகுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செல்வாக்கு உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, அனைத்திலும் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பது சரிதான். ஆனால் அதற்கான தகுதியை நாம் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் அப்படிதாங்க. அத்தனைக்கும் நீங்கள் ஆசைப்படுவீங்க. ஆனால் நம்ம ஆசைப்படுறதெல்லாம் நியாயம்தான். ஆனால் ஆசைப்பட்ட அளவுக்கு சிலதெல்லாம் அடையிறதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய ஆற்றலை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டுமே என்று சொல்லி எங்கும் எப்போதும் தன்னுடைய சுய திறமையை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சுக்கிரன் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்குங்க. அதை விட முக்கியமான விஷயம், உங்கள் ராசியை விட்டு குரு பகவான் வெளியில் வந்திருக்கிறாரு. 2ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேருவாங்க. கொடுத்து ஏமாந்து போன தொகையை கேட்டு பாருங்கள், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பல நாள் அலைபேசியில் அழைச்சும் உங்கள் ஃபோனை அட்டன் பண்ணாதவங்க இப்போ எடுத்து என்னன்னு கேட்பாங்க. நீங்கள் எதிர்பார்த்த பதிலும் கிடைக்குங்க. அதே மாதிரி விஐபிகள்கிட்ட சில உதவிகள்லாம் கேட்டுக்கொள்ளிட்டு இருந்தீங்க. அவங்களும் தரேன், செய்கிறேன், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ கூப்பிட்டு இதை எடுத்துக்கோ, இதை வச்சுக்கோ, அந்த ஃபைலை எடுத்துகிட்டு வா, அதில் கையெழுத்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லதெல்லாம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. திடீர்னு அதை கோடை காலத்தில் திடீர்னு ஒரு மழை பொழிஞ்சா அப்படி இருக்கும். அது மாதிரி இப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்துல வந்து குரு உட்கார்ந்துருக்கிறது உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றியை கொடுக்குங்க. இன்றைய தினத்தில் வியாபாரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், லாபகரமாக இருக்குங்க. பிள்ளைகளுடைய வருங்காலத்தை நினச்சி தான் இன்றைக்கி சின்ன சின்ன மனக்கலக்கங்கள் ஒரு பக்கம் இருக்கும். அவங்கள வாழ்க்கையில் நாம் நல்லா கொண்டு வரணுமே, நம்ம வாழ்க்கை தான் அப்படி இப்படி போயிடுச்சு, அவங்களாவது சந்தோஷமாக இருக்கணுமே அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரத்திலையும் லாபம் இருக்குது, உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. அதிகாரிகள் உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எங்கே போனாலும் இன்றைக்கி ஒரு பெருமை, ஒரு சந்தோஷம், ஒரு மரியாதை அதெல்லாம் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல்
இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, மனிதன் மிகவும் சுயநலக்காரன். நேசித்தால் பிழைகளை பார்க்க மாட்டார்கள், ஆனால் வெறுக்க ஆரம்பித்தால் நல்லதை பார்க்க மாட்டார்கள். ஆமாங்க, நமக்கு யாராவது பிடிச்சிருந்தா அவங்க எது செய்தாலும் அதெல்லாம் சரிதான், அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு உடனே நாம் வக்காலத்து வாங்கி பேசுவோம். ஆனால் நாம் யாரையாவது வெறுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்க நல்லது செய்தால் கூட இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லுவோம். இப்படி சுயநலமாக சிந்திப்பவர்கள் மத்தியிலே பொதுநலமாக சிந்திப்பவர்கள், எதிரியாக இருந்தாலும் நண்பராக இருந்தாலும் உறவினராக இருந்தாலும் அல்லது திடீர்னு அறிமுகமாகனவராக இருந்தாலும் அறிமுகம் ஆகாதவர்களாக இருந்தாலும் நடுநிலையாக இருந்து யோசித்து நல்லது எங்கே நடந்தாலும் அதை நாவார பாராட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்கிறதுனால மனசில் ஒரு தெம்பு வரும், தைரியம் வரும், முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. தள்ளி போன விஷயங்கள்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் செல்வாக்கு உண்டு. அவங்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை மந்த நிலை அதெல்லாமே கொஞ்சம் மாறி இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, வாடிக்கையாளர்கள் வந்தாங்க அப்படிங்கிற சந்தோஷமும் கொஞ்சம் எட்டி பார்க்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் மறைஞ்சு கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினம் வீடு மனை வாங்கிறது விற்கிறது அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாமே உங்களுக்கு சுமூகமாக முடியுங்க. வியாபாரமும் பரவாயில்ல, உத்தியோகத்தில் சில புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. ஏன்னா 3வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிற சந்திரன் உடனே 4வது வீட்டில் உட்கார்றாரு. அப்படி இருக்கிறதுனால 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால சிலருக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நான் உண்மையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊமையாக இருந்து விடாதீர்கள். மதிக்க மாட்டார்கள், உங்களை மிதிக்கத்தான் செய்வார்கள். ஆமாங்க, என்ன தான் நாம் உண்மையாக இருந்தாலும் எந்த இடத்துல உரக்க பேசணுமோ அந்த இடத்துல உரக்க பேசணும். நம்முடைய உரிமையையும் நாம் எடுத்து கட்டி பேசணும். அப்படி இல்லைன்னா ஓரங்கட்டிட்டு போயிடுவாங்க. அவர் ரொம்ப நல்லவருங்க, அவர் உண்மையானவருங்க, அவருக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்க, நாம் எல்லாத்தையும் எடுத்துக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால் உண்மையாகவும் இருக்கணும், உரக்கவும் பேசணும், உரிமைகளையும் விட்டு கொடுக்காமல் இருக்கணுங்கிறத புரிந்து நடந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சுப செலவுகள் உண்டு. வீடு மாறுறது, இடம் மாறுறது, ஊர் மாறுறது அதெல்லாம் கூட ஒரு சிலருக்கு நல்லதாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் ஆட்டி படைச்சிட்டு தான் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி உங்களுக்கு சுக்கிரன்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சந்திரனும் சாதகமாக இன்றைக்கி பயணம் செய்கிறாரு. அதனால் முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல உட்கார்ந்தது ரொம்ப நல்லது. அதே மாதிரி யோகாதிபதி செவ்வாயோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பெரியவங்கள்லாம் அறிமுகமாகுவாங்க. அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும்.
ஆனால் சூரியன் நீச்சமாகி கிடக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வேலை சுமை உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் ஒரு பக்கம் இருக்குங்க. ராசியில் கேது உட்காந்துட்டு உங்களை பாடாதான் படுத்துகிறாரு. 7ஆம் இடத்துல ராகு இருந்துக்கிட்டு கணவன் மனைவிக்குள்ளார சாதாரணமாக பேசினாலே சண்டையை இழுத்து விடுறாரு, சந்தேகத்தை கொடுக்குறாரு. ஆனாலும் சுக்கிரனால் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. வியாபார வகையில் பங்குதாரர்களை பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. நாம் பார்க்குற வேலைக்கு இவங்க நிறைய சம்பளம் தரணும். எங்கே தரப்போகிறாங்க? ஏற்கனவே தர்றதை தடை பண்ணாமல் தந்தாலே போதுன்னு சின்னதாக திருப்திப்பட்டு கொள்ளுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சுப செலவுகள் உண்டு. அதே போல் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் சின்ன சின்ன அன்பு தொந்தரவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, உன் கவனம் தெளிவாக இல்லை என்றால் நீ போகும் பாதையும் தவறாகலாம். அதனால் உன் கவனமும் சிந்தனையும் தெளிவாகும் வரை நீ பொறுத்திரு. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் ஏதாவது ஒரு முடிவெடுக்கிறதா இருந்தால் மனசு தெளிஞ்ச பிறகு முடிவெடுக்கலாம். மனசு தீர்க்கமாக திடமாக இருக்கும்போது நம்ம பதில் சொல்லலாம். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் திடமான சிந்தனை வரும்பொழுது திடமான செயல்களில் ஈடுபட்டு ஸ்திரமாக சாதித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாகவே ஒரே டென்ஷன், வேலை சுமை. நாம் சும்மா இருந்தாலும் சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி நம்மளை சுற்றி விட்டுடுறாங்க. அவங்க வேலைக்காக நம்ம ஓட வேண்டியதாக இருக்குதுன்னு கடந்த சில நாட்களாகவே நீங்கள் கொஞ்சம் முணுமுணுத்து கொண்டே இருந்தீங்க. இன்றைய தினத்தில் காலையில் 9:36 உங்கள் ராசியை விட்டு சந்திரன் விலகிறாரு. அதனால் இன்றைய தினம் காலை 9:36 அப்பாடா இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிறதாக ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. உங்கள் ராசிக்குள்ளார சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. வெளி தோற்றத்துக்கு நீங்கள் ஓகோன்னு இருக்கீங்க. பார்க்குறவங்க எல்லாருமே நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, நான் சிரமப்பட்டுட்டு தான் இருக்கேன்னு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. சரி, இப்போ யாராவது நீ நல்லா இருக்க, செட்டில் ஆகிட்டேன்னு சொன்னால் அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம், ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி தான் இருக்கேன்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிட்டிங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இந்த முணுமுணுப்புகள் அதெல்லாமே இன்றைக்கி சரியாகும். பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள், போட்டிகள், சின்ன சின்ன மரியாதை குறைவான சம்பவங்கள் அதெல்லாம் சரியாகி இன்றைய தினம் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் நினச்சதை சாதித்து காட்டுவீங்க. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்கோபமும் அலைச்சலும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, எத்தனை நல்ல மனிதர்களாக நடித்தாலும் காலம் ஒரு நாள் அவர்களுடைய சுய சிந்தனையை, அவர்களுடைய சொந்த புத்தியை, சொந்த குணத்தை காட்டி கொடுத்து விடும். ஆமாங்க, அதனால தாங்க நடிக்கிறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுங்க. இயல்பாக இருப்பீங்க, யதார்த்தமாக பேசுவீங்க, மனசில் பெருசாக ஒன்றும் மறைச்சி வச்சுக்க தெரியாது, பொய் சொல்லவும் வராது, சொன்னாலும் அதை மெயின்டைன் பண்ண தெரியாது. எதுக்கு நமக்கு இந்த தலைவலிலாம், என்ன இருக்கோ அதை பேசிட்டு போயிடலாம், என்ன இருக்கோ அதை சொல்லிட்டு போயிடலான்னு எங்கும் எப்பொழுதும் உண்மையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், உண்மைக்காக போராடக்கூடியவர்கள், நல்லதையே செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்றாரு. காலையில் 9:36 உங்கள் ராசிக்குள்ளே தான் இருக்க போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி செலவுகள் இருக்கும், கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், மறைமுக எதிர்ப்புகளும் கூட இருக்கும். அப்படி இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியில் யார்ட்டையும் சொல்லிக்காதீங்க.
அதே மாதிரி மற்றவங்க குடும்ப விவகாரத்திலையும் இன்றைக்கி மூக்க நுழைக்க வேண்டாங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் இன்றைக்கி வெற்றி உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சல் இருந்தாலும் ஒரு வகையில் ஆதாயமும் இருக்குங்க. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 10வது வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்னதாக பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் தேடி வரும். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் பேரை சிலர்லாம் வந்து ரிப்பேர் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. உங்களை பற்றிய வதந்திகள், விமர்சனங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் சுற்றிட்டு இருக்கும். எப்போவோ நடந்த கேஸு அது இப்போ வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உடனே பயந்துடாதீங்க. இப்போ வந்து அது முழுசாக வந்து எல்லாம் சரியாகிறதுக்கு தான் இப்போ அதுக்கான அந்த வாய்ப்புகள்லாம் வந்திருக்குது. அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வியாபாரத்தில் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். பெருசாக லாபம் இல்லைனாலும் ஓரளவு பரவாயில்ல. உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார இருக்கிறாரு. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. மற்றபடி ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, தோல்வி அடையும் பொழுது வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே தோன்றும். ஆனால் அவமானம் அடையும் போதுதான் நம்முடைய அடிமனதிற்குள் இருக்கக்கூடிய ஆற்றல்கள் வெளிப்பட்டு நம்முடைய தனித்தன்மை எல்லாமே அதிகமாக வெளியாகும். ஆமாங்க, அதனால தாங்க தோல்வியை விட அவமானந்தாங்க நமக்கு வைராக்கியத்தை கற்றுக் கொடுக்குது. நமக்கு ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தை கொடுக்குது. பெருசாக சாதிக்கணும் எண்ணங்களை கொடுக்குதுங்க. அதனால தாங்க வெற்றி பெறுவது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து நம்முடைய தனித்திறமையால் நம்ம முன்னேறணுங்கிறது ஒரு பக்கம். இப்படி பல சிந்தனைகளுடன் எத்தனை அவமானங்கள் வந்தாலும் அதையும் தாண்டி நின்று உறுதியான மனதுடன் நின்று சாதித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. நல்லதெல்லாமே நடக்கும். எதிர்பார்த்தது சீக்கிரமாக முடியும். குரு பகவானும் இப்போ ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. 9ஆம் இடத்துல உட்கார்ந்து 5வது பார்வையாக உங்களை பார்க்குறாரு. அதனால் எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. பணவரவும் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குங்க. பார்த்தும் பார்க்காம போனவங்கெல்லாம் இப்போ வந்து பேசுகிறாங்க. பரவாயில்ல, இந்த அதிசார குரு பயிற்சி நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்குங்கிற சின்னதாக ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளார எட்டி பார்க்குங்க. ரொம்ப வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு தத்துப்பிள்ளை அமைவதற்கான சூழ்நிலையும் இருக்குதுங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால பழசு கடந்து வந்த பாதை அதெல்லாம் அப்பப்போ மனசுக்குள்ளார அப்படியே நிழலாடி கொண்டே இருக்கும். அது நல்லதாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் அதெல்லாம் திரும்ப திரும்ப மனசுக்குள்ளார வந்து போயின்னு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. அதே மாதிரி முக்கியமான வேலைகளெல்லாம் இன்றைக்கி நீங்கள் செய்து முடித்து காட்டுவீங்க. அதிகாரிகள் மத்தியிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே லாபம் இருக்குது, பணவரவு இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல், முன்கோபம் எல்லாம் இருக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மரியாதை கூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, தர்மம் வகுத்த வழியில் பணம் தேடு, வேதம் விதித்த வழியில் வாழ்வை தேடு. ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. தர்மத்தை தாண்டி நீங்கள் பணம் சம்பாதிக்க மாட்டீங்க. குறுக்கு வழியெலாம் நம்ம ஏங்க போய் சம்பாதிக்கணும்? அது சம்பாதிச்சா மருத்துவமனையில் தான் கொண்டு போய் கொட்ட வேண்டியிருக்கும். எதுக்குங்க அந்த கர்மாலாம்? நமக்கு அதெல்லாம் வேணாங்க அப்படி நினைப்பீங்க. அதே மாதிரி வேதத்தில் சொல்லப்பட்ட விதிமுறைகள், வாழ்க்கை நெறிமுறைகள் அதெல்லாம் பெரியவங்க மூலமாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த மாதிரி குடும்பம் நடத்தினா போதும்.
பெருசாலாம் வந்து அப்படியே விளம்பரமாக வாழ்ந்து காட்டணும்னு அவசியம் இல்லை. யாருக்குமே நாம் வந்து விருப்பப்பட்ட மாதிரி வாழ்ந்தால் போதும்னு எங்கும் எப்பொழுதும் மூத்தோர்கள், முதியோர்கள், பெரியோர்கள் சொன்ன பாதையை சிக்கன பிடித்து கொண்டு வாழ்ந்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. மகளுக்கு வரன் தேடின்னு இருக்கீங்க, நல்ல வரன் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகனுக்கு வேலை அமையணும்னு வேண்டின்னு இருக்கீங்க, நல்ல வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சந்திரன் சாதகமான வீடுகளில் இன்றைக்கி பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, செல்வாக்கும் அதிகரிக்குங்க. குரு பகவான் 8வது வீட்டுக்கு வந்தாலும் உங்களுக்கு நல்லது தான் அவர் செய்வார். உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய சுயரூபத்தை காட்டி கொடுப்பாரு. எதிர்பார்த்த தொகை கையில் கிடைக்கும். ஆனால் கைமாத்தா யாருக்காவது பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. காலையில் கொடுங்க, சாயந்தரம் தரேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் 1/4 வருஷத்துக்கு தள்ளி விட்டுருவாங்க. அப்படி இருக்கிறதுனால கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. புது பங்குதாரர்களோட அமைவாங்க. நீங்களும் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு சில அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வேலையாட்களால் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். உத்தியோகஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு வலுவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால அலுவலகத்தில் நல்ல பேர் கிடைக்குங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் நினச்சதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, நேர்மையாக இருப்பதனால் உங்களுக்கு குறைவான நண்பர்களை பெற்றுத்தரும். ஆனால் நல்ல நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள். நல்ல நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் வந்து சேரும். ஆமாங்க, அதனால தாங்க நேர்மையாகவே நாம் இருப்போம். நம்மளை சுற்றி 100 நண்பர்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 பேர் அல்லது ஒரு 5 பேர் இருந்தால் போதும். அவங்க நல்லவங்களாக இருந்தால் போதும். நமக்கும் நல்லது நடக்கும், அவங்களுக்கும் நல்லது நடக்கும். நல்ல வழியிலையும் நாம் பயணப்பட வேண்டி இருக்குங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு குறுக்கு வழியில் போய் கோடி கோடியாக சம்பாதிக்கிறத விட நேர் வழியில் இருந்து நியாயமாக வாழ்ந்தால் போதுங்கிற நல்ல எண்ணத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. குரு பகவான் வந்துட்டார், 7வது வீட்டில் வந்து உட்கார்ந்துட்டார். உங்களை நேருக்கு நேராக பார்க்க தொடங்கிட்டார். முகத்தில் இருந்த சுருக்கமெல்லாம் விலகும். அதே மாதிரி கொஞ்சம் அப்படியே சில நேரங்களில் குறுகுறுன்னு இருந்தீங்க இல்லைங்களா, சிரிக்காமல் கொள்ளாமல், அதெல்லாம் மாறி இப்போ சிரித்த முகத்தோடு நீங்கள் இருப்பீங்க. நண்பர்கள் உங்களை பார்த்து ஏதோ ஒரு மாற்றம் உங்கள் முகத்தில் தெரியுது. ஏதாவது பெருசாக நல்லது நடந்திருக்குதா, வேறு ஏதாவது நல்லது நடந்திருக்கான்னு கேட்பாங்க. அடுத்தடுத்து இனிமேல் நல்லது நடக்க போகுதுன்னு நீங்கள் தைரியமாக சொல்லி வைக்கலாம். சுக்கிரனும் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. வீடு மனம் வாங்கிறது, விற்கிறது அதெல்லாமே இன்றைக்கி லாபகரமாக முடியும். பேச்சுவார்த்தைலாம் உங்களுக்கு சுமூகமாக முடியும். எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி பழைய நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க. உறவினர்களுக்குள் இருந்து வந்த அந்த சண்டை சச்சரவு அதெல்லாம் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வருங்க. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீங்க. பிள்ளைகளால் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாமே இன்றைக்கி விலக ஆரம்பிக்குங்க. சாதகமான வீடுகளில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுனால சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ரொம்ப வருஷமாக வேலையில் ஒரு நிரந்தரமாக இல்லையேன்னு நினச்சி வருத்தப்பட்டவங்களுக்கு வேலை நிரந்தரமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வரவேண்டிய சம்பள பாக்கி நிலுவைத் தொகை அதுவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினம் வியாபாரத்திலையும் நல்லது நடக்கும், லாபம் கிடைக்கும். உத்தியோகத்திலையும் நல்ல பேர் இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் நினைச்சதெல்லாமே இன்றைக்கி நிறைவேறும். ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் நினைச்சதெல்லாம் நிறைவேறத்துக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்ப ராசிக்காரர்களே, வெற்றி என்னும் பழத்தை நீங்கள் சுவைக்க விரும்பினால் நம்பிக்கை என்னும் விதையை நீங்கள் தான் விதைக்க வேண்டும். ஆமாங்க, ஜெயிக்கணும்னா நாம தான் போராடணும், நாம தான் முன்னுக்கு நிற்கணும். நமக்கு யாரும் உதவ மாட்டாங்க, சொல்லுவாங்களே தவிர செய்யறதுக்கு நமக்கு யாரும் கிடையாது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அடுத்தவங்க வீட்டு கதவை தட்டுறதை விட நாம தட்டி பார்ப்போம். நம்மக்கிட்ட என்ன ஆற்றல் இருக்குன்னு யோசித்து பார்ப்போம். நம்மக்கிட்ட மறைஞ்சு கிடக்கக்கூடிய சக்தியை நாம் எழுப்புவோம். பல மடங்கு நாம் உறுதியாக நின்று உழைப்போம். அந்த உழைப்பால் நாம் உயர்ந்து காட்டுவோம்னு எங்கும் எப்பொழுதும் நம்பிக்கை விதையை விதைத்து கொண்டு எல்லா வகையிலும் வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்கள், வளர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. ஒரு பக்கம் அலைச்சல் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நல்லது நடக்குங்க. 6வது வீட்டில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால நல்லா பேசிகிட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ கொஞ்சம் சரியாக பேச மாட்டேங்கிறாங்களே, என்ன காரணம்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்க. பொதுவாக 6வது வீட்டில் குரு பகவான் வந்ததுனால ஏதாவது உங்களை பற்றி ஒரு வதந்தியை கிளப்பி விடுவாங்க. விமர்சனங்கள் ஏதாவது ஏடாகூடமாக சொல்லி வைப்பாங்க. முன்னால் பார்க்கும்போது சிரித்து பேசிட்டு முதுகுக்கு பின்னால் பார்க்கும் பொழுது வேறு விதமாக பேசுவாங்க. அதனால் எல்லார்கிட்டையுமே இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அந்தரங்க விஷயங்களை சொல்லிக்காதீங்க, அடுத்தவங்க விஷயத்துலேயும் மூக்க நுழைக்காதீங்க. அதே மாதிரி 6வது வீட்டில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க, அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி சுக்கிரன் உங்களுக்கு மறைஞ்சு கிடந்தாலும் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. சந்திரனுடைய போக்கும் சாதகமாக இருக்குது. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்களிலிருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாகவும் இருப்பீங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீரும். உத்தியோக வகையில் இருந்து வந்த நெருக்கடிகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி சின்ன சின்ன ஆரோக்கிய குறைவு, முன்கோபம், அலைச்சல்லாம் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, ஒருவரிடம் பல மணி நேரம் பேசுவது நட்பல்ல, ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் தவறாக பேசாமல் இருப்பதே உண்மையான நட்பாகும். ஆமாங்க, நீங்கள் எப்பயுமே அப்படி தாங்க. அடுத்தவங்களை பற்றி தரக்குறைவாக எதுவுமே பேச மாட்டீங்க. நமக்கே அதெல்லாம் அவங்கவுங்களுடைய சொந்த விஷயங்களில் நாம் ஏன் தலையிடுவான? நம்மளை பாதிக்காமல் அவர் நடந்துக்கிறாரு, அவரை பாதிக்காமல் நாம் நடந்துக்கிறோம். அவர் நல்லது செய்கிறாரு, நாமும் நல்லது செய்வோம்னு எங்கும் எப்பொழுதும் குற்றம் குறைகளை எல்லாம் பெரிதாக கண்டுகொள்ளாமல் அவர்களிடம் ஒவ்வொருவரிடமும் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையையும் ஒவ்வொருவரிடமும் இருக்கக்கூடிய நல்ல குணங்களையும் பார்த்து பழகக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. என்ன, சந்திராஷ்டமம் இருக்குது, கவனமாக இருக்கணும். ஏற்கனவே 7.5 சனி, ஜென்ம சனி ஓடின்னு இருக்குது. அதில் வேறு திடீர்னு கோபமெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. கட்டுப்படுத்தி கண்ட்ரோலில் கொண்டு வரலான்னு சொல்லி யோசித்தாலும் கூட திடீர்னு நம்மளை மீறி ஏதாவது ஒரு வார்த்தை விழுந்துடுது. அதை எல்லாரும் பிடிச்சிக்கிறாங்க, நம்மளை குறை சொல்கிறாங்களேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. ஆறுதலாக குரு பகவான் மாறி வந்திருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. ஆனால் இன்றைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் கொஞ்சம் இருக்கும். விவாதங்களை தவிர்க்க பாருங்கள். ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. ஆனால் இன்றைக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாம் சீக்கிரமாக முடியும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷம் சேருங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. விலை உயர்ந்த தங்க நகைகள் தொலையாமல் கொஞ்சம் பார்த்துங்க. அதே மாதிரி விஐபிகள்கிட்ட அளவாக பேசுங்க. பல வருஷம் நெருக்கமாக இருந்தவங்க கூட சில நிமிடங்களில் பகச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சந்திராஷ்டமத்தில் நம்ம உரிமையாக ஏதாவது சொல்லுவோம், இயல்பாக சொல்லி வைப்போம், அதை அவங்க வேறு விதமாக புரிஞ்சுப்பாங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க.
குடும்பத்திலேயும் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. ரோட்டில் நடக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து நடங்க. கிராஸ் பண்ணும்போது எச்சரிக்கையாக கிராஸ் பண்ணுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.